அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, இங்கே பாருங்க, என் தம்பி வந்து 2 நாளாக இங்கே எங்கள் ஊரில் பயங்கர மழை, நைட்டும் பகலும் ஊற்றுன்னு ஊற்றிட்டுருக்கு. எங்கள் ஊர் ஏரியில் வந்து மீன் குஞ்சு வந்து நிறைய மீன் எதிர்த்து வந்துருக்குது. வாய்க்காலில் வரப்புலலாம் ரோட்லலாம் நிறைய போயிருக்கு. வந்து என் தம்பி வந்து போய் விடிய காலம் வலை போட்டு பிடிச்சாங்களா, எப்படி பிடிச்சாங்கன்னு தெரில. ஆனால் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து விடிய காலத்தில் வந்து தண்ணி உள்ளே போட்டு வச்சுருந்தான். எல்லாம் ஒரே இந்த என்னது 1 2 கொஞ்சம் மீன் தான். இது வந்து கெண்டை குஞ்சு. இது ஒன்று தான் எனக்கு தெரியுது, கெண்டை குஞ்சு தான் நினைக்கிறேன். இது கெண்டை குஞ்சு, இது ஒன்று தான் தெரியுது. இதோட பேர்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. இது கெளுறு தானே அஜய்? இது உழுவை. உழுவை இல்லை, உழுவன்னு தான் சொன்னாங்க. கெளுற குறவைய என்னவோ தெரில, எனக்கு தெரில. இந்த மீன் பேர்லாம் அவ்வளோவா தெரியாது. இந்த சிலேபி மீன், கெண்டை மீன் தான் எனக்கு தெரியும். எப்பயுமே வருஷம் என் தம்பி போய் பிடிச்சிட்டு வருவான். எடாஜா போதா, எப்பயுமே என் தம்பி போய் வருஷம் பிடிச்சிட்டு வருவான். என் தம்பி எங்களுள்ள பசங்கள்லாம் போய் ஜாலியாக இருக்கும். நானே நிறைய டைம் போயிருக்கேன். சின்ன வயசில் போயிருக்கேன், இப்போ இல்லை. சின்ன வயசுலலாம் பெரிய ஒரு 10வது இப்படி படிக்கும்போது நிறைய டைம் போயிருக்கிறேன். இது மாதிரி போய் பிடிச்சிட்டு வருவோம் வயக்காட்டில். அந்த இது எங்கள் ஊர் ஏரி வயக்காட்டிலலாம் நிறைய வரும். அப்போ போய் பிடிச்சிருக்கோம். அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. இது போய் பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் தான் ஆஞ்சிருக்கேன். எனக்கு ஆயவே தெரில. பாருங்க, இதுக்கு இந்த மீனுக்கெல்லாம் அதெல்லாம் மூசெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் வழுக்கி போது எனக்கு அறியவே தெரில. அதுக்குமே கொஞ்சோண்டு சாம்பல் வச்சு அருமையாக வரும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. மழை வேற மறுபடியும் வருது. மழையில நனைஞ்சிட்டே தான் பாடிட்டு கிடக்கு. மழை வருது இருக்க நான் இவன் படுற பாடு. மழை வருது டக்குன்னுமா. இது வழுக்குது, கையை அரிஞ்சிக்கோனாட்டிருக்கு. எனக்கு அறியவே தெரியல. இது நீங்களும் இந்த மீனெல்லாம் அறிஞ்சிருக்கீங்களா? உங்கள் ஊரில் இதுமாரி மழை காலத்தில் நீங்கள் மீன் பிடிப்பீங்களா? உங்கள் ஊர் இல்லை, எங்கள் ஊர் தான் ஒரு வறண்ட ஊர். மிச்சம் எல்லா ஊரும் இந்த ஆற்றுலலாம் நிறைய பிடிப்பீங்க, அதெல்லாம் தெரியும். உங்களுக்கெல்லாம் மீனை பற்றி நிறைய தெரியும், அந்த தெற்கு சீமையில் உள்ளவங்களுக்கெல்லாம். நமக்கெல்லாம் அந்த மீனோட பேர் இது என்ன மீன்? ஒரு மீன் பெரிய மீனாக இருக்கும்ல, அது வந்து அடித்தா கூட சாவாது. அந்த மீனுன்னு நினைக்கிறேன். அந்த மீன் அதுக்கு பேர் வந்து அதுக்கு பேர் தேலியோ என்னவோன்னு சொல்லுவாங்கடா. அடித்தா கூட சாவாதுடா அந்த மீன். மழை வர ஆரம்பிச்சிச்சு. இது அப்படியே போட்டுட்டு போனால் நாய் வேட்டை விட்டுரும். திரும்ப இதை அள்ளிட்டு போய் வீட்டை ஒன்று மாட்டிருக்கு. பெரிய சோதனையாக இருக்குது. அதே பாக்கில் வச்சுட்டு போய் கொடை பிடி. நண்பர்களே, அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பயங்கர மழை வந்துருச்சு. எங்களால் எடுக்க முடியல. அள்ளி சுற்றிட்டு ஆட்டுக்கொட்டாயில் உட்காந்துக்கிட்டோம். நான் நல்லா நனைஞ்சிட்டேன். மழை நிற்கும்னு பார்த்தா நிற்கல, பெருசாக வந்துருச்சு. நல்லா நனைஞ்சிட்டேன். ட்ரெஸ்லாம் ஒரே ஊர் பயங்கர ஊர். கை கால்லாம் விரைச்சி வச்சுக்கு. எப்படியே வச்சு இது வந்து மீனும் வேணாம், எனக்கு மீன் குழம்பு வேணாம் அப்படின்னு நினைக்கிது. இதில் யார்? இது என் தம்பி வந்து இடையில ஹெல்ப் பண்ணி கொடுத்தான். அவன் இந்த இதெல்லாம் இந்த செதிலெல்லாம் வெட்டி கொடுத்தான். நான் வந்து இதை அரிஞ்சிட்ருக்கேன். எப்படியோ வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 6 மீன் தான் இருக்குது. சரி இதே பெரிய மீன் வாங்கி இது சாப்பிட்டு போயிட்டே இருக்குங்க. அப்போ அந்த மீன்லாம் நமக்கு செட் ஆகல. கடவுளை, இது அறியவே வழுக்கி போகுது. ஈரமாக மழை ஒரு வாரமாக பெஞ்சதுனால சிலிண்டர்லேயே சாப்பாடு செஞ்சது. சாம்பல் வரல. சாம்பல் இருந்தால் சாம்பலை கட்டுட்டு அறியலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், வழுக்காது. வேற நான் 3 இடத்துல கையை அரிஞ்சிட்டான். வழுக்கி போகிறதுனால இப்படி இவ்வளோ மீன் வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 6 மீன் தான் இருக்குது. இது வந்து எப்படி சமைக்கிறது, குழம்பு வைக்கிறதா வறுவல்லாம் என்னன்னு என் தம்பி தான் சொல்லுவான். அவனுக்கு தான் தெரியும். இதெல்லாம் நம்ம வேலை அறியறதோட முடிஞ்சப்பா. சாமி, தெரியாமல் வந்து இதில் கை வச்சுட்டோம். சரி, நீங்களும் இப்போ எப்படி இந்த சின்ன மீன் எப்படி சுத்தம் பண்ணுவீங்க என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி மழையில் உங்கள் ஊர் ஏரியில், குளத்துல, குட்டையில், ஆற்றுல மீன் பிடிச்ச அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விஏபி சன்னா பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.